இனி சூர்யாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் பறந்து வந்து கீழே விழுந்தான். இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் மட்டுமின்றி லைவில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர். ஒரு நிமிடத்தில் கண்மூடி திறப்பதற்குள் 10க்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற பவுன்சர்களை சூர்யா வீழ்த்தினான். பல வருட பயிற்சி பெற்ற இந்த பவுன்சர்களை சூர்யா வீழ்த்தியதும் பரத் அதிர்ச்சியில் எதுவும் பேச முடியாமல் உறைந்து போனான். சூர்யாவை தாக்க வந்த அனைத்து பவுன்சரும் தரையில் அடிபட்டு கிடந்தனர். ஒவ்வொருவரும் வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தனர். யாரையாவது விட்டேனா என்று சூர்யா சுத்தி முத்தி பார்த்தான். இப்பொழுது யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த பரத்தை நோக்கி நடந்தான். சூர்யா பரத்தை பார்த்து லேசாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு பரத்தின் அடிவயிற்றை கலக்கியது. உனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க ஒருத்தரும் இல்ல போல இருக்கே என்ற சூர்யா பரத்தின் முன் நடந்து கொண்டே பேசினான். பரத்திற்கு என்னதான் பயம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சூர்யா முன் எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். நீ சண்டை போடுறதுல பெரிய ஆளுதான். உன்னை போல சண்டை போடுற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் பரிதாபமா முடியும் என்ற பரத் ஆழ்ந்த மூச்சு விட்டான். சூர்யா அமைதியாக, இப்போ நீ என்ன மிரட்டுறியா என பரத்தை பார்த்து கேட்டான். பரத் ஆமாம் என தலையை ஆட்டினான். இது ஒரு மிரட்டல்னு எடுத்துக்க வேணாம். உன்கிட்ட என்ன திறமை வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பணம் இல்லாதப்போ இது எல்லாமே வேஸ்ட் தான். இப்ப நினைச்சா கூட என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்க முடியும். என்ன மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி நீ எல்லாம் வெறும் தூசி தான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் என பரத் பணக்காரர்களுக்கே உரிதான திமிரில் பேசினான். அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என சூர்யா சிரித்து கொண்டே கேட்டான். சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கே வரேன். நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலான்னு இருக்கேன். நான் சொல்றத செஞ்சா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சிடுறேன். உன் அத்தை வனிதாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல என்ற பரத் சூர்யா முன் சாந்தமாக பேசினான். அவன் குரலிலும் பேச்சிலும் முன்பை விட இப்பொழுது ஒரு மாற்றம் தெரிந்தது. சூர்யா ஒரு புத்திசாலியாக இருந்தால் தான் கூறு வருவதை அவன் புரிந்து கொள்வான் என்று நினைத்தான். சூர்யா மௌனமாக இருப்பதை பார்த்த பரத் தான் சொன்னதை சூர்யா யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதிகபட்சம் போனா மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பியா? ஆனா நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டா நீ மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 லட்சம் என்று கூறிக்கொண்டே சூர்யா சிரித்தான். இது பத்தலையா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் 50,000 ரூபாய் சேர்த்து தரேன். 1.5 லட்சமா வாங்கிக்கோ என பரத் தன்னுடைய பற்களை கடித்து கொண்டு கூறினான். என்னதான் ஊட்டியில் பெரிய பணக்காரனாக பரத் இருந்தாலும் மாதத்திற்கு 1.5 லட்சம் கொடுத்து ஒரு பாடிகார்டை வாங்குவது அவனுக்கு பெரிதாகப்பட்டது. பரத், நான் ஒன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. நீ இப்ப கடைசியா பேசினது உன் உயிரையே காப்பாத்திருக்கு என சூர்யா இப்படி கூறியதும் பகத்தின் முகபாவனை மாறியது. சூர்யா, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ற பரத்தின் குரலில் மாற்றம் தெரிந்தது. ஒரு அர்த்தமும் இல்ல. இப்பவே என்னோட அத்தை வனிதா கிட்ட இருந்து உனக்கு சொந்தமான 50 கோடியை உடனே திரும்ப வாங்கிக்கோ. பணம் வாங்கின அதே கையோட இந்த ஊரை விட்டே நீ கிளம்பணும். திரும்ப ஊட்டிக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க கூடாது. தப்பி தவறி கூட ஊட்டிக்குள்ள வரக்கூடாது. வந்தா பெரிய விளைவை சந்திப்ப என சூர்யா சிரித்து கொண்டே கூறினான். என்ன விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியும் தானே? இந்த ஊர் தான் என்னோட கோட்டை. என்ன இங்க இருந்து போக சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் என்ற பரத்தின் முகம் கோபத்தில் கொதித்தது. நான் விளையாடுறேனா? விளையாடுறதுனா என்னன்னு தெரியுமா என்ற சூர்யா பரத்தை பார்த்து சிரித்து கொண்டே மேலும், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ உனக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போன் பண்ணி இங்க கூப்பிடு. அப்ப தெரியும் நான் விளையாடுறேனா இல்லையான்னு என்று சூர்யா கூறியதும் பரத் சூர்யாவின் அறியாமையை நினைத்து கோபப்படுவதா வேண்டாமா என்று சிரித்தான். இவ்வளவு பெரிய முட்டாளாக சூர்யா இருப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. நான் நினைத்தால் இந்நேரம் சூர்யாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பேன். இவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்று பரத் நினைத்தான். கண்டிப்பா கூப்பிட்டுதான் ஆகணுமா? லாஸ்டா இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன். பயமா இருந்தா இப்ப கூட நீ வேணான்னு சொல்லலாம். இப்ப நான் யாரை கூப்பிட்டாலும் என்ன மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத என்ற பரத் கேலி செய்தான். இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? ஏன் லூசு மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரியே வரணுங்களும் இருப்பானுங்களா என்ற சூர்யா தன்னுடைய முகத்தை சுளித்தான். அதிகபட்சம் பரத் தன்னுடைய தந்தை புருஷோத்தமனை மட்டும்தான் அழைக்க முடியும். சூர்யா முன் அவர்கள் அனைவரும் பெரிய ஆட்களே கிடையாது என்று நினைத்தான். சரி, இவ்வளோ பேசுறேன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். பின்னாடி இதை நினைச்சு வருத்தப்படுவ.
ஏன்டா கூப்பிட்டோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நொந்து போவ என்ற பரத் உடனே போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான். ஹலோ காளி மாமா, நீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் இப்போ நம்ம ரெசார்ட்ல தான் இருக்கேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை, உடனே நம்ம பசங்களை கூட்டிட்டு வாங்க என்ற பரத் போனை வைத்த பின் சூர்யாவை பார்த்து சிரித்தான். ஊட்டியை மகேஸ்வரன் கைக்குள் வைத்திருக்க காளி கோயம்புத்தூரையே தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தான். வேலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் காளியை வைத்து சுலபமாக பரத் முடித்து விடுவான். காளியை பார்த்து பயப்படாத நபர்களே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரத் கை காட்டினால் கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். காளியுடன் பேசிய பிறகு பரத் முன்பு போலவே திமிராக நின்றான். சூர்யா அமைதியாக இருப்பதைக் கண்டு பரத் கேலியாக சிரித்தான். இந்த முட்டாளுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் புரியாது போல என்று பரத் நினைத்தான். இந்த உலகத்தில் தான் வெல்ல முடியாதவன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறானா? சூர்யா இடத்தில் வேறொரு ஆளாக இருந்தால் நிச்சயம் இது போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள் என பரத் சூர்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தான். புருஷோத்தமனை தான் பரத் அழைப்பான் என்று சூர்யா நினைத்தான். ஆனால் பரத் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் புருஷோத்தமனுக்கு இது போன்ற செயல்களை செய்வது பிடிக்காது. ஒருவேளை பரத் அவரை அழைத்திருந்தால் நிச்சயம் அவர் அங்கு வந்திருப்பார். ஆனால் அதன் பின் பரத் சந்திக்க போகும் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதனால் பரத் புருஷோத்தமனை அழைக்கவில்லை. பிரீத்தி, என் கையில இருக்கிற அக்ரிமெண்ட் இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. சூர்யாவை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன் அம்மாவையும் விட்டுடுறேன் என்ற பரத் ஒரு கிளாஸில் ரெட் வைனை ஊற்றிவிட்டு பிரீத்தியை பார்த்து நிதானமாக சொன்னான். பொறுக்கி, இதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கும் என பிரீத்தி அவன் முகத்தில் அடித்தாற் போல தன்னுடைய பதிலை கூறினாள். இதை கேட்ட பரத் தன்னுடைய தலையை அசைத்து கொண்டே சிரித்தான். இந்த முறை அவன் கோவப்படவில்லை. காளி வந்ததும் பிரீத்தி இன்று பேசியதற்கு நிச்சயம் வருத்தப்படுவாள் என்று நினைத்தான். ஒரு சில நிமிடங்கள் கழித்து 6 கருப்பு ரேஞ்ச் டிரைவர் கார் பரத் இருக்கும் ரெசார்ட் முன் வந்து நின்றது. அதன் பிறகு காரிலிருந்து ஒரு நடுத்தர வயது நபர் கையில் தடியுடன் கீழே இறங்கி வந்தார். ரெசார்ட் நுழைவாயிலில் காவலுக்கு நின்றிருந்த பாதுகாவலர்கள் பயத்துடன் அவரை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நடுத்தர வயதுக்காரர் ஒரு லேசான புன்னகையை வெளிப்படுத்தினார். என்னை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்பது போல சிரித்தார். அந்த ரெசார்ட்டில் திடீரென்று திபுதிபுவென 20க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே ஓடி வந்தனர். இதை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே கூட்டமாக நுழைந்த நபர்களை பார்த்த சூர்யா ஒரு நிமிடம் திகைத்து போனான். உள்ளே நுழைந்த நபர்கள் தன்னை அடித்து விடுவார்கள் என்று அவனுக்கு பயமில்லை. மாறாக தன்னை பற்றிய ரகசியம் பிரீத்திக்கு தெரிந்துவிடும் என்று கவலைப்பட்டான். தன்னை பற்றிய உண்மையை இந்த தருணத்தில் பிரீத்தி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சூர்யா உறுதியாக இருந்தான். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சூர்யா வேகமாக பிரீத்தியை அங்கிருந்த எக்ஸிட் பக்கம் அழைத்துச் சென்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.